காரணத்தினாலதான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை இந்த அரசாங்கம் தடை செய்ய முடியல. பாருங்க, இந்த ஹெட்டிங்ல வந்திருக்குது. இதுல திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பாணை வந்திருக்குது. இன்னைக்கு வந்த செய்தி. ஆக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு துணை நிற்பது திமுக நிர்வாகி என்பதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவது இந்த போதைப் பொருள் தான் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு நீங்க எல்லாம் யார் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். ஆக இன்னைக்கு போலீஸ் என்பது நடுநிலையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு வேலிக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பதை போல பயிருக்கு வேலி பாதுகாக்கின்றது. அதே போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. ஆக அப்படிப்பட்ட காவல்துறை, கண்ணிமிக்க காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. திரு காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, அவரை திரு செந்தில் பாலாஜியே அவர் காப்பாற்றிக்க முடியல, உங்களையா காப்பாற்ற போறாரு? அவரே ஏற்கனவே சுமார் 450 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார். இன்னும் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பல துறை இப்போ திமுக ஆட்சிக்கு பிறகு அவருடைய துறையில பல ஊழல் நடந்திருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக அரசு வந்த பிறகும் அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார். அதிகாரிகள் கவனமா இருக்க வேண்டும். அதே போல ஆற்றிலே மணல் அள்ளப்படுகிறது, திருட்டுத்தனமா மணல் அள்ளப்படுகிறது. அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம். ஆக திருட்டுத்தனமாக மணல் அள்ளுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் சரி, அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் சரி. ஆக இதற்கு இந்த மணல் அள்ளுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வோம். நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க 30 விழா நடந்தது, அதோடைய நிலை என்னன்னு தெரியுமில்ல? இந்த மலையிலும் மக்கள் நிக்கிறாங்க, மழை பெஞ்சதையும் வெளியில போனாங்க 30 விழாவில். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். ஆக அனைத்து இந்திய அண்ணா இப்போ 160வது எழுச்சி பயணம், 160வது சட்டமன்றத்தில் கரூர்ல பேசிட்டு இருக்கிறேன். 160 சட்டமன்ற தொகுதியில் நேரடியா போய் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நான் உரையாற்றி வந்திருக்கின்றேன். சென்ற இடமெல்லாம் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் எழுச்சி, லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று அவருடைய ஆரவார மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். மணல் அள்ளுவதை தடுக்காவிட்டால் அனைத்து ஆதாரங்களையும் நாம் திரட்டி வைத்திருக்கின்றோம். அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி வைத்திருக்கின்றோம். ஏதோ ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணி நீங்கள் தவறுதலுக்கு துணை போய்விடாதீர்கள். அப்படி தவறுதலுக்கு துணை போயினால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். நல்ல எண்ணத்தோடு தெரிவிக்கின்றேன். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்கே தவறு நடந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த தவறை தடுத்து நிறுத்தி தவறு செய்யும் போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கின்றவர்கள் ஒரு சிறந்த அதிகாரியாக இருப்பார்கள். ஆனால் கரூரிலே அப்படி அல்ல. சில அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு கைகூலியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கடந்த கால அரசாங்க ஆட்சி வேற, நான் முதலமைச்சர் இருந்த போல 4 வருஷம் 2 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அந்த காலகட்டம் வேற. இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டது, காட்சியும் மாறப்போகுது. காலம் மாறிவிட்டது, காட்சியும் மாறப்போகிறது. ஆகிய தவறு செய்கள் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கின்ற பொழுது தப்ப முடியாது என்பதை மட்டும் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க,
தங்கத்தை திருடுவாங்க, வெள்ளி திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க. இப்போ கிட்னி திருடுறாங்க. இது கேவலமான ஆட்சி தானே. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்திருக்கிற கூட்டத்திலும் சரி, நம்முடைய கழக நிர்வாகிகளும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, உற்றார் உறவினர்கள் யாராவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை பெற்றிருந்தா உடல்ல உறுப்பு இருக்குதா என்று நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. இது நான் நல்லதுக்கு சொல்றேன். ஏன்னா இவரை நம்பி யாரும் மருத்துவமனைக்கு போக முடியல. ஏன்னா உள்ள இருக்கிற பாட்டில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இருக்குதா இல்லையா என்பதை நீங்க சோதனை பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனை கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் போகுது. எந்தோடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. அங்க ஒரு குழு போடுறாங்க திமுக அரசாங்கம். அந்த குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனை பண்றாங்க. அந்த சோதனையில கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்படுறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் ரத்து பண்ணிட்டு தவறு செய்யணும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேடை முறையாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செயல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு அவமானம்! கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த வறுமையின் காரணமாக அந்த ஏழை மக்களுக்கு ஆசை காட்டி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் உணர வேண்டும். இது சுதந்திர நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட அக்குறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அது திமுக ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அண்ணா திமுக அரசாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் பணத்தாசை காட்டி அவருடைய கிட்னியை வேறொருவருக்கு தானமாக வழங்குவதற்கு அவர் ஒத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவருக்கு உடல்ல வலி ஏற்பட்டு ஸ்கேன் செஞ்ச போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக இப்படிப்பட்ட கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சியிலும் இல்லை. இப்படிப்பட்ட கொடுமை ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இப்ப அண்மை காலமா இந்த குவாரி வச்சிருக்கிறாங்க, ஜல்லி குவாரி வச்சிருக்கிறாங்க. இந்த குவாரி உரிமையாளர் எல்லாம் நேற்று இருந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் அந்த